வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினமே அரசு தேர்வுத்துறை இயக்கம் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் எழுதின உங்களுடைய எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஸ்கேன் காப்பி வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் ரோல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது நீங்கள் எழுதின பப்ளிக் எக்ஸாம் எழுதிருப்பீங்கள்ல ஆன்சர் ஷீட்டு, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டிஜிஇ டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொன்ன மாதிரி +2க்கான ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி கரெக்டாக இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HSC செகண்ட் இயர் மார்ச் 2024 ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இருக்குது. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெஸ்க்டாப் மோடில் நான் இப்போ மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து ஸ்லாஷ் போடணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது எப்படி ஓப்பன் ஆகும்னு காட்டுறேன். இதை சர்ச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் காட்டும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச்னு கொடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சர்ச் கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ என்கிட்ட நிறைய ரெஜிஸ்டர் நம்பர் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதுனால நான் நிறைய வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பயாலஜி ஸ்கேன் காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டவுன்லோடு இருக்குல்ல, இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிரும். ஸோ இப்போ ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 35 பயோ பாட்னி பயோ ஜுவாலஜியில் சேர்த்து 70க்கு 70 வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஸ்கேன் காப்பி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிருப்பீங்களா, அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் இது. இது வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வந்து பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் 70 அவுட் ஆஃப் 70 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. பயோ பாட்னியில் 35 அவுட் ஆஃப் 35 ஏ டைப் கொஸ்டின். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 35 AESOCயோட சிக்னேச்சர்லாம் கீழே இருக்கும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுபவர்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா DGE HSCன்னு பார்த்தீங்கன்னா சீல் வச்சுருப்பாங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கான பயாலஜி ஆன்சர் ஸ்கிரிப்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பீங்க. ஸோ நமக்கு பயோ பாட்னி பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னியில் 8 1 மார்க் ரைட்டு, 2 மார்க்கு கருவுறுக்கள்னால் என்ன, கேலஸ் செல்கள் வேறுபாடுகள் உள்ளாகி குடலக்கருவுருக்கள் உருவாகின்றன, இவை கருவுறுகள்னு கரெக்டாக எழுதியிருக்காங்க. கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் மார்க் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க. தாவரங்களால் சீரமைக்கப்படுதல்னால் என்ன, நெல் ஆகாய தாமரை போன்ற தாவரங்கள் கேட்மியத்தை தங்களது புரதத்தோடு இணைய செய்து
சகிப்புத்தன்மையினை ஏற்படுத்தி கொள்கின்றன. இந்த தாவரங்கள் மாசடைந்த மண்ணிலிருந்து கேட்மியத்தை அகற்றவும் பயன்படுகிறது. இதற்கு தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்று அழைக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெண்டலியத்தோட 3 அறிவியல் அறிஞர்கள் ஈகோ டிவிரிஸ், காரல் காரன்ஸ், எரின் வான் ஷமார்க். மரபு பொறியியலில் மிக முக்கியமான நொதிகளுடைய பெயர்கள்: தடைக்கட்டு நொதி, டிஎன்ஏ லைகேஸ், ஆல்கலைன் பாஸ்பேட். உறைக்குளிர் பாதுகாப்புனா என்ன? இம்முறையில் சிதைவுக்குட்பட்டுள்ள சிதைவடைந்த புரோட்டோபிளாஸ்ட்கள், செல்கள், திசுக்கள், நுண்ணுறுப்புகள் மற்றும் மகரந்த துகள்கள் -196 டிகிரி திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி குறைந்த வெப்பநிலையில் குளிர வைத்து பதப்படுத்தும் முறைக்கு உறைக்குளிர் பாதுகாப்பு எனப்படும். மரபணு வரைபடம்னா என்ன? ஸோ எப்படி மார்க் அலாட்மெண்ட் பிரித்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 12th பயாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸி தான். அதனால் நிறைய பேர் 35 out of 35, பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜியில் 35 out of 35, பயாலஜியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க, 70 out of 70. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இப்போ 100க்கு 100 பயாலஜியில் போட்டிருக்கிறாங்க, வெறும் 70 மார்க் தான் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இன்டர்னல் மார்க் தனியாக என்ட்ரு பண்ணுவாங்க, அதேமாதிரி வேல்யூஷன் பண்ண மார்க் என்ட்ரு தனியாக பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திக்கூட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்கள். எப்படி ஸ்கேன் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணோம். இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, 35க்கு 35 2 சப்ஜெக்ட்லையுமே வாங்கியிருக்காங்க. ஸோ வேறு ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஒரு 92, 93 எடுத்திருப்பாங்க, எதனால் மார்க் குறைச்சிருக்காங்க, கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ அது நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் தான் வந்து ஸ்கேன் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ கரெக்டாக வந்து நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்தோன்னா நமக்கு பயோ ஜுவாலஜி, ஸோ இதுலேயும் 35 out of 35 வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க, கொஷின் வைஸாக பேஜ் வைஸாகவும். ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த ஆன்சர்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா நிறைய சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுவேன். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பயோ ஜுவாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா 35 out of 35 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க பாருங்கள். பயோ பாட்னிலையும் 35, பயோ ஜுவாலஜிலையும் 35 சென்டம் மார்க்கை வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது உங்களுடைய சென்டம் பேப்பரை பார்க்குறதுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் எப்படி கீவேர்டு வச்சு வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி சென்டம் போடுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.